ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கோதுமை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம் எடுத்திருக்கேன். இன்னும் கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிஸ்கட் தேவையான சுகரை நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிடலாம். இதோட 2 ஏலக்காவும் பொடி வச்சுக்கிடலாம். எடுத்திருக்கேன். இப்போ சுகரை உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். 2 ஏலக்காவையும் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிடுவோம். சுகரை நல்லா பொடிச்சாச்சு. இன்னும் பிஸ்கட்டுக்கு மாவு தயார் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இது கோதுமை மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். கோதுமை மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். இதோட ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். இதையும் நல்லா மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிடுதேன். லேஸ் சூட்டோடு இருக்குது. அதை உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் ஊற்றி நல்லா பனஞ்சிக்கிடலாம். நல்லா நெய்யை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பனஞ்சாச்சு. நம்ம பாலை உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். காய்ச்ச பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை ஆட் பண்ணிக்கிடுதேன். ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம பனஞ்சிக்கிடலாம். பாலுக்கு பதிலாக தண்ணி கூட உள்ள ஆட் பண்ணி நம்ம பனஞ்சிக்கிடலாம். சப்பாத்தி மாவுக்கு பனைகிற மாதிரி பனஞ்சாச்சு. எனக்கு 1/2 கப் பால் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பனஞ்சாச்சு. உருட்டி நம்ம பிஸ்கட்டுக்கு கட் பண்ணிடலாம். பிஸ்கட்டுக்கு இப்போ இது 2ஆக மாவை உருண்டை பிடிச்சிக்கிடலாம். உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பிஸ்கட்டுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ மாவில் மேலே ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்கட்டுக்கு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தடிமனாகவும் உருட்டக்கூடாது, மீடியமான அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிடலாம். நல்லா சூப்பராக உருட்டியாச்சு. ஓரத்து பகுதி வெட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாவையுமே நம்ம திரும்ப உருண்டை பிடிச்சி இதே மாதிரி உருட்டி வெட்டி எடுத்துக்கிடலாம். ஓரத்து பகுதியெல்லாம் வெட்டிக்கிடுவோம். ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வெட்டினா கூட உங்களுக்கு விருப்பமான மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு விருப்பமான மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி உருட்டி நம்ம வெட்டி எடுத்துக்கிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆகிக்கிடணும். அப்புறம் நம்ம பொரிக்கும் போது கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பிஸ்கட் வெட்டி வச்சுருக்க மாவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கிடுவோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்படி எடுத்துடலாம். அப்புறம் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இது எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்து மீதி இருக்கிறதையும் நம்ம இதுமாரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிடலாம். அடுத்து திரும்பியும் பிஸ்கட் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். இதேமாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். செய்கிறது ரொம்ப சுலபம், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. சின்ன பிள்ளைங்களுக்கு இதேமாரி ஈவினிங் நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கிடணும். அடுத்தது எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடலாம்.
இல்லை எண்ணெயை வடித்து எடுத்துக்கிடுவோம். ஹெல்த்தியான கோதுமை மாவில் செஞ்ச பிஸ்கட் ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், நான் வந்து கோகோனட்டில் கூட பிஸ்கட் அது வீடியோ போட்டிருக்கேன், கார பிஸ்கட் வீடியோவும் போட்டிருக்கேன். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு ஈவினிங் நேரத்தில் இதேமாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் முறுன்னு நல்லா இருக்குது. ஆற விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா முறுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.